தமிழக வெற்றிக் கழகம் அவர்களது பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி தருவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். விரைவில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. எந்த ஏரியாவுக்கு சார்? தமிழகம் முழுக்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களேங்க சார். கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் கொடுக்கல. ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த கேம்பெயின்லாம் போகிறோம், இதுக்கெல்லாம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்ட்டு திரு ஆனந்த் அவர்கள் போய் டிஜிபியை பார்த்து கொடுத்தாரு இல்லையா? அதில் எந்த முடிவும் எடுக்கல. நீங்கள் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்தந்த எஸ்பி ஆஃபீஸில் தான் சொன்னேன், காலைல மீட்டிங் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு உட்காந்து அரை நாள் மொக்க போட்டு நாளைக்கு வாங்க திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க தான் அந்த கொஸ்டின்லாம் நாளைக்கு போய் யோசிச்சுட்டு நல்ல ஆன்சர் எழுதிட்டு வாங்க அப்படின்ட்டு இதே நடந்துகிட்டு இருக்கு. எப்படி நீங்கள் நடத்துவீங்க நிகழ்ச்சி? அப்போங்க சார் ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க, நாங்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண போகிறோம் தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கல. திருச்சிக்கு மட்டும் அந்த லோக்கல் போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு முக்கியமான கிரவுண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, அதிமுகவும் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கேட்குது, நாங்களும் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கேட்குறோம். அதிமுகவுக்கு இந்த கண்டிஷன்லாம் இல்லை, எங்களோட பிரச்சாரத்துக்கு மட்டும் இவ்வளோ கண்டிஷன் கையை காட்டாத தலையை காட்டாதெல்லாம் போடுறாங்க. இது பாரபட்சமாக அரசு செயல்படுகிறது. அதனால் இவங்களுக்கு நியாயமான முறையில் எங்களுக்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குமாறு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். அதுவும் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அடுத்ததாக நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை அன்று திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அந்த கேம்பெயின் கண்டினியூ ஆகும். கோர்ட் ஆர்டர்ஸோடு சேர்த்து பிரச்சாரம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி இடையில இந்த பிரச்சார பயணம்லாம் ஏதோ மாற்றம் இருக்குது அப்படிலாம் செய்தி வந்துச்சு. 3 மாவட்டங்கள் என்று இருப்பதை 2 மாவட்டங்களாக குறைத்திருக்கிறார்கள். ஏன்னா கவர் பண்ண முடியல. அந்த கடைசியில் அன்றைக்கி பெரம்பலூர் போனதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல. அதனால் அதை 2ஆக குறைச்சிருக்காங்க. மேபி தில் எக்ஸ்டெண்ட். சென்னையில் கூட பிரச்சாரம் இருக்குது, அது என்ன சார் ஆச்சு? அதாம்மா ஒன்றா தான் இப்போதைக்கு இந்த வர வாரம் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர், தஞ்சையும் அதில் சேர்த்து இருந்துச்சு. தஞ்சை ரத்து செய்யப்பட்டு இது மட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே கோர்ட்டில் இது பெட்டிஷன் வந்த உடனே பர்மிஷன் கிடச்சிச்சா டக்குன்னு அடுத்தடுத்து அவர்கள் பிரச்சாரம். அந்த திருச்சியில் நடந்த பிரச்சார பயணத்தப்ப நிபந்தனைகளை மீறி ஏதாவது ஒரு 7 பேர் மேலே வழக்கு பதிவு போட்டா செய்தி வந்து தாவேக திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு போட்டிருக்காங்க. அதை எதிர்கொண்டு அதெல்லாம் வரத்தான் செய்யும். திமுக அதை செய்யாமல் இருந்தால் தான் அதிசயம். குண்டாஸ் போட்டாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.